அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் அதை பார்ட் 1ல் 110 வரை உள்ள வினாக்களுக்கு விடை பார்த்தோம். 111லேருந்து 120 வரை உள்ள வினாக்களுக்கான விடை விளக்கம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈவு மற்றும் வகுத்தி முறையே x² + 3x + 2 மற்றும் x + 5 மீதி 0 எனில் கிடைக்கும் பல்லுறுப்புக்கோவையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கு என்ன வரும் அப்படின்னா வகுப்படும் கோவை ஈக்குவல் டு வகுக்கும் கோவை பெருக்கல் ஈவு கூட்டல் மீதி அப்படின்னு வரும். அப்போது வகுப்படும் கோவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வகுக்கும் கோவை வகுத்தி என்னன்னு இருக்கு, x² + 3x + 2 அப்படின்னு வரும். ஈவு என்ன இருக்குன்னா x + 5 ப்ளஸ் மீதி வந்து 0. இந்த பெருக்கணும்னாவே நமக்கு தேவையான கோவை கிடைச்சிடும். x³ + 3x² + 2x ப்ளஸ் இதை 5ஆல் பெருக்கிறப்போ 5x² + 15x + 10 அப்படின்னு வந்துடும். இதை கூட்டுறப்போ நமக்கு x³ அப்படியே வரும். x³ ப்ளஸ் x² உறுப்பு 8 x² வந்துடும். ப்ளஸ்ஸு x உறுப்பு இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 15 17xன்னு வந்துடும். ப்ளஸ் 10 x³ + 8x² + 17x + 10 அப்படின்னு வரணும். இந்த கோவை இது வந்து ஃபஸ்ட் ஆன்சர்லேயே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ளஸ் மதிப்பு வர மாதிரி. இதுக்கு முதல் விடை தான் சரியான விடை. அடுத்து வினா எண் 112. 3x3 -4x2 -5ஐ 3x + 1ஆல் வகுத்தால் கிடைக்கும் மீதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம லாங் டிவிஷனில் போட்டு இந்த மாதிரி டானாவர்த்தல் சொல்லுவோம் இல்லையா, டானாவர்த்தல் முறையில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். 3x³ அடுத்து x² உறுப்பு இல்லை, அதனால் 0 போட்டுக்கணும். x² உறுப்பு இருக்குது, அதனால் -4 போட்டுக்கணும். எந்த உறுப்பு இல்லை, எக்ஸோட உறுப்பு தான் இல்லை, அப்போ 0ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் -5ன்னு போட்டுக்கலாம். எதால் வகுக்கிறோம், 3x + 1 = 0ன்னு எடுத்துக்கிட்டு 3x = -1, எக்ஸோட மதிப்பு என்னென்னு வரும், -1/3. -1/3 தான் இங்கே போட்டு பார்க்கணும். அப்போ தான் மீதி என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். 0 3ன்னு வந்துடும் கூட்டினா. இது பெருக்கிறப்போ 1/3 × 3, இந்த பெருக்கல் இருக்கிற 3 வகுத்தல் இருக்கிற 3 கேன்சல் ஆகிடும். -1ன்னு மட்டும் வரும். இதை கூட்டுறப்போ -5, இது ரெண்டையும் பெருக்கி போடுறப்போ மைனஸ் பெருக்குனா ப்ளஸ்ஸு +5/3, இது ரெண்டையும் கூட்டினா +5/3ன்னு வரும். இதை ரெண்டும் பெருக்கிறப்போ மேலே பெருக்கணும்னா -5, கீழே இருக்கிற நம்பர் 2 பெருக்குனா 9. இப்போது இது ரெண்டையும் குறி ஒரே மாதிரி இருக்கனால கூட்டி போட்டால் தான் ஆன்சர். -5 -5/9. இதை எப்படி பண்ணலாம், குறுக்க பெருக்கிக்கலாம். 9 அப்படியே போட்டுக்கிட்டு 9 5 -45 -1 5 5 -45 -5/9ன்னு வருது. இது கூட்டுறப்போ -50/9ன்னு வரும். மீதி -50/9. -50/9ங்கிறது இரண்டாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கான விடை இரண்டாவது விடை தான் சரி. அடுத்த வினா எண் 113. 25 L2 M3 N4 49 X2 Y4 Z4 64 K1 P5 Q8 மீ போ வா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போது எண்கள் பொறுத்த வரைக்கும் இது 25 49 64 இந்த எண்களெல்லாம் பொதுவாக எந்த நம்பரால் வகுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆல் மட்டும்தான் வகுக்க முடியும். 1. அடுத்தது உறுப்புகள் பார்த்திங்கன்னா L² இருக்குது, இங்கே L² உறுப்பு உறுப்பு எதுவுமே இல்லை, அதனால் பொதுவாக பண்ண முடியாது. M இதில் மட்டும்தான் இருக்குது, இதில் எதுலையும் இல்லை. N இதில் மட்டும்தான் இருக்குது, இதில் எதுவும் இல்லை. அப்போது பொது காரணிகள் எதுவும் இல்லை, அதனால் 1 மட்டும்தான் மீப்போவாக அமையும். 1 தான் இதற்கு சரியான விடை. அடுத்தது வினா எண் 114. படத்தில் AB ஆனது CDக்கு இணை எனில் Xன் மதிப்பு. ABன்ற கோடு CDக்கு இணையாக இருந்தால் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இதற்கு இணையாக இன்னொரு கோடு வரைகிறோம், இணைகோடு. இப்போ இதுவும் இணைகோடு, இதை கொஞ்சம் நீட்டிட்டோம்னா இது இணைகோடு, இது குறுக்கு வெட்டி. இந்த 2 கோட்டுக்கு இது குறுக்கு வெட்டி. அது இல்லாமல் உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது 125 இருந்தால் இந்த கோணத்தின் மதிப்பு ஒரு இணைகோடு குறுக்கு வெட்டி வெட்டுறதுனால உருவாகும் உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது மீதி என்ன இருக்கும், 55 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி மேலே இருக்கிற கோடும் இந்த கீழே இருக்கிற சிடின்ற கோடும் இணை. இது பிசிங்கிறது குறுக்கு வெட்டி, உட்கோணங்களின் கூடுதல் 180 வரணும். அப்போ இந்த கோண மதிப்பு 35 டிகிரியாக இருக்கும். அப்போது இது ரெண்டையும் கூட்டினா அதுதான் எக்ஸோட மதிப்பு. 55 கூட்டல் 35 கூட்டினோம்னா நமக்கு 90 டிகிரி. 90 டிகிரிங்கிறது தான் இந்த கோண மதிப்பு. வடிவியல் பாடத்துலேயும் கொஞ்சம் கான்செப்ட் எல்லாம் நிறைய ஞாபகம் வச்சுட்டோம்னா எளிமையாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இது மாதிரி கணக்குகளெல்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கணக்கான ஆன்சர் 90 டிகிரி. அடுத்து வினாயன் 115. ஒரே கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழியே எத்தனை வட்டங்கள் வரைய இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே நேர்கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழியாக எத்தனை வட்டங்கள் வரைய முடியும்னா ஒரே ஒரு வட்டம் தான். இந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னா இந்த 3 புள்ளி வழியாகவும் ஒரு வட்டம் தான் நம்ம வரைய முடியும். நேர்கோட்டில் இருக்கக்கூடாத அந்த 3 புள்ளியும் இந்த புள்ளிகள் வச்சு ஒரு கோடு தான் வரைய முடியும். இது 9ஆம் வகுப்பில் குறிப்பிலேயே நம்ம கொடுத்துருப்பாங்க, இதையும் பார்த்துருங்க. அடுத்து வினாயன் 116. a³/a - b + b³/b - a அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். a³/a - b. இதில் a - b வர மாதிரி மாற்றணுன்னா ஒரு மைனஸை வெளியே எடுக்கணும். அப்போது இங்கே வர மைனஸும் இந்த ப்ளஸும் பெருக்கணும்னா மைனஸ்னு போட்டுக்கலாம். b³/a - b. பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி கொண்டாந்தாச்சு, அதுக்காக தான் அது மாதிரி மாற்றினது. a - b இந்த சின்ன ட்ரிக்கு தான் நமக்கு இங்கே தெரிய வேண்டியது. இப்போ a - b பொதுவாக எடுத்துட்டோம்னா a³ - b³ வந்துடும். இதற்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். a³ - b³ ஃபார்முலா a - b × a² + ab + b² a - b அப்படின்னு எழுதிட்டோம்னா இதில் a - b கேன்சல் ஆகிடும். a² + ab + b²ங்கிற இந்த 3வது விடை தான் இதற்கு சரியான விடை. அடுத்து வினாயன் 117. 4a, 3b மற்றும் 2a - b ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டு துண்டில் நடுப்புள்ளி கேட்குறாங்க. நடுப்புள்ளினா எக்ஸ் மதிப்பு 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுப்போம். 4a + 2a 6a/2, 3b - b அப்போது ஒரு b கழிச்சிட்டா 2b/2. இதை வகுக்கிறப்போ 3a, 1b 3a, b அப்படின்றது முதல் விடையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வினாவுக்கான சரியான விடை. அடுத்து வினாயன் 118 பார்க்கலாம். 8x - 7y + 6 = 0 என்ற நேர்கோட்டின் சாய்வு மற்றும் y வெட்டுத்துண்டு. சாய்வு மற்றும் y வெட்டுத்துண்டு கேட்குறாங்க. நம்ம இந்த ஃபார்முலா y = mx + c என்ற வடிவத்துக்கு கொண்டு வரணும். அப்போது 8x + 6 இந்த பக்கம் வச்சுக்கலாம், -7y அந்த பக்கம் பண்ணால் ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்புறம் 7 மட்டும் இந்த பக்கம், அதாவது y மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 7ஆல் இந்த பக்கம் வகுக்கணும். 8x/7 + 6/7 அப்படின்னு வந்துடும். இது என்ன வடிவத்துக்கு வந்துருச்சுன்னா இப்படி திருப்பி கூட எழுதிக்கலாம். y = 8x/7 + 6/7. இந்த இதில் y = mx + c வடிவத்துக்கு வந்துருச்சு. எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற மதிப்பு 8/7 சாய்வு, 6/7ங்கிறது வெட்டுத்துண்டு. 8/7, 6/7ங்கிறது முதல் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வினாவுக்கான சரியான விடை. சாய்வு 8/7, y வெட்டுத்துண்டு 6/7. அடுத்து வினாயன் 119. ஒரு நேர்வட்ட உருளையின் அடிப்பக்க பரப்பு 80 சதுர சென்டிமீட்டர், அதன் உயரம் 5 சென்டிமீட்டர் எனில் உருளையின் கன அளவு. ரொம்ப எளிமையான கணக்கு. கன அளவு கேட்குறாங்க. கன அளவு ஃபார்முலா நமக்கு πr²h கன அலகுகள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்பக்க பரப்பு. அடிப்பக்கம் எப்படி இருக்குன்னா வட்ட வடிவமாக இருக்கும். வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr² = 80ன்னு கொடுத்துட்டாங்க. ஹெச் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்கினாவே πr²h வரும். ஆர் கண்டுபிடிச்சி நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த πr²க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 80 × ஹெச்சோட மதிப்பு 5. 8 5 40, ஒரு 0 சேர்த்திட்டோம், 400 சென்டிமீட்டர் க்யூப். 400 சென்டிமீட்டர் க்யூப்புங்கிறது 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் சரியான விடை.
அடுத்த வினா எண் 120. ஒரு நாணயத்தை 3 முறை சுண்டும் சோதனையில் 3 தலைகள் அல்லது 3 பூக்கள் கிடைக்கும் நிகழ்தகவு அப்படின்னு கேட்குறாங்க. 3 தடவை சுண்டோம்னா நமக்கு n(s) வந்து 8ன்னு கிடைக்கும். அது என்னன்னு சொல்லுவோம்னா 2√3. ஒரு நாணயம் சொன்னால் 2 வாய்ப்பு, 3 நாணயம் சொல்கிறப்போ 2√3ன்னு போட்டால் 8 வாய்ப்புகள் கிடைக்கும். இதில் ஏ நிகழ்ச்சி அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறோன்னா 3மே தலையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. 3மே தலை, ஹெட்டு 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 அப்படின்னு வர மாதிரி ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கும். அப்போ 1/8. P(B)ங்கிறது என்னென்னா 3 பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சியின் நிகழ்தகவு. அப்போது 3மே பூக்கள் கிடைக்கிற மாதிரின்னா டெய்லு வர மாதிரி ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கும், 1/8. இது ரெண்டுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? 3 தலைகளும் 3 பூக்களும் வர மாதிரி, அதாவது A வெட்டு B அப்படின்னு பார்த்தா இல்லை. அதனால் இது ரெண்டும் என்னன்னு சொல்லுவோம்னா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அப்போது நமக்கு P(A யூனியன் B) அதை கண்டுபிடிக்கணும். P(A + P(B). P(A) மதிப்பு 1/8 கூட்டல் 1/8 ரெண்டையும் கூட்டினா நமக்கு 2/8ன்னு வருது. 2/8 சுருக்குனா 1/4. 1/4ன்றது தான் விடையில் கொடுக்கப்பட்டிருக்கு. 1/4 அப்படின்றது தான் இந்த வினாவுக்கான சரியான விடை. இந்த வீடியோவில் NTSC 2021க்கான விடை விளக்கத்தை பார்த்தோம். இந்த NTSCயில் உள்ள வினாக்கள் கொஞ்சம் எளிமையாக இருந்தாலும் இது போன்ற வினாக்களை நீங்கள் பயிற்சி செய்யுங்க. இதை விட கடினமான வினாக்கள் முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் உள்ள வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த வினாக்களுக்கான வீடியோவும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் போட்டு விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தேர்வு உங்களுக்கு வெற்றிகரமான தேர்வாக அமையும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயிற்சி செய்வோம், வெற்றி காண்போம். யூ வின் ஷியோர். கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை.